அது சரியா 1974 மார்ச் 3 இடம் பிரேசில் சாவோ பாலோ அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற பவுரோ அப்படிங்கிற ஜெயில். நேரம் இரவு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க 40 வயசு இருக்கக்கூடிய அந்த சிறையுடைய ஒரு போலீஸ் அதிகாரி கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த பிளாக்குகளை வாட்ச் பண்ணிட்டே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாரு. அப்ப சடனா யாரோ முணங்குற மாதிரியான ஒரு சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி நின்னவரு அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு பக்கத்துல இருந்த பிளாக்க நோட்டம் விட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சில நொடிகள்லயே அவருக்கு கேட்டுட்டு இருந்த அந்த முனங்கல் சத்தம் இப்ப அலறல் சத்தமா மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சத்தம் எந்த செல்லுல இருந்து வருது அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா அந்த செல்லு கிட்ட போய் பாக்குறாரு. அந்த செல்லுக்குள்ள 20 வயதான பெட்ரோ அப்படிங்கிற ஒரு கைதி தன்னுடைய வயித்தை பிடிச்சிட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனடியா அவருடைய ஷோல்டர்ல மாட்டிருந்த ரைபிள் எடுத்து வெளியே இருக்கிற செவுத்துல அப்படியே சாட்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த சாவி கொத்து எடுத்து அந்த செல்லை ஓபன் பண்றாரு. ஆனா அதை கவனிச்சிட்டு இருந்த அந்த கைதி சடனா எந்திரிச்சு வந்து அந்த போலீஸ உள்ள இழுத்து போடுறான். கூடவே கண்ணிமைக்கிற நேரத்துல வெளியே சாட்சி வச்சிருந்த அந்த ரைபிளையும் கையில எடுத்துக்கிறான். இப்ப அந்த ரைபிள் பாயிண்ட்ல போலீஸ நிக்க வச்சு அவருடைய கையில் இருந்த சாவி கொத்தை கொடுக்க சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். சோ இதுல பயந்து போன அந்த போலீஸும் தயவு செஞ்சு என்ன ஷூட் பண்ணிடாத, இந்த சாவி அப்படின்னு அதை அவனுடைய கையில கொடுக்கறாரு. அதை வாங்கின பெட்ரோ அந்த போலீஸ அந்த செல்லுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் நடந்துட்டு இருக்கும் பொழுது வழியில அவனை பார்த்த சில போலீஸ் இவன் எப்படி வெளியில வந்தான் அப்படின்னு அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பட் அவங்க முன்னாடியும் அந்த ரைபிளை தூக்கி காட்டுன அவன் என்ன தடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயிரை நீங்க இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு அவங்களையும் வார்ன் பண்றான். சோ பயந்து போன அங்கிருந்து சில போலீஸ் மட்டும் இல்லாம அவன் போன வழியில இருந்த மத்த போலீஸுமே கூட அவனை தடுக்க முடியாம ஒதுங்கி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பெட்ரோ அவன் இருந்த பிளாக்ல இருந்து 2 பிளாக்ஸ் தள்ளி இருந்த இன்னொரு பிளாக்குக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பிளாக்கில் இருக்கிற கைதிங்க எல்லாருமே அவனை மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க இவனோ முகத்துல கொந்தளிச்சிட்டு இருந்த கோவத்தோட ஒரு செல்லுக்கு முன்னாடி போய் நிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட இருந்த சாவி கொத்து எடுத்து அதுல இருந்து ஒரு சாவியை யூஸ் பண்ணி அந்த செல்லை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி அவன் அந்த செல்லை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல அந்த செல்லுக்குள்ள இருந்த 45 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்தவித பதட்டமுமே இல்லாம கவனிச்சிட்டு இருக்க அவரு கூட இருந்த இன்னொரு இளைஞன் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல அந்த செல்லுடைய கதவு திறந்து உள்ள வந்த பெட்ரோ அந்த இளைஞனை மட்டும் கை காட்டி வெளியே போக சொல்றான். மேலும் அப்படி போன அந்த இளைஞன் கிட்ட சாவி கொத்த கொடுத்து அந்த செல்லை பூட்ட சொல்லிட்டு மறுபடியும் அந்த சாவி கொத்த வாங்கின பெட்ரோ அத ஒரு மூலையில விட்டு எறிஞ்சிட்டு அவன் கிட்ட இருந்த ரைபிளை தூக்கி அந்த 45 வயதான ஆளுக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிக்கிறான். பட் ஆப்போசிட்ல இருந்த அந்த ஆளோ மனசுல எந்தவித பயமுமே இல்லாம பெட்ரோவை முறைச்சு பார்த்தபடி நின்னுட்டு இருக்காரு. அதுக்கு பெட்ரோவோ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, ஆனா உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த 45 வயதான ஆளை பார்த்து சொல்லிட்டு அவனுடைய கையில் இருந்த துப்பாக்கியும் அந்த செல்லுடைய மூளையில தூக்கி வீசுறான். அதுக்கப்புறமா இந்த செல்லுல இருந்து யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வெளியே போகணும், அது நீயா நானா அப்படின்னு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அவரை சண்டைக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறான். சோ அடுத்த சில நொடிகள்லயே அந்த 2 பேருமே அந்த செல்லுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பயந்து போன போலீஸ் எல்லாருமே அந்த செல்லுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சண்டை போடாதீங்கடா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்தவும் செய்யறாங்க. பட் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காத பெட்ரோ செல்லுக்குள்ள இருந்த அந்த 45 வயதான ஆளை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த ஆளும் நிக்க கூட முடியாம தோத்து போய் கீழே விழுகிறாரு. அப்பதான் பெட்ரோ அவனுடைய முழங்காலுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்திய வெளியெடுக்கிறான். அதை வச்சு வெறி பிடிச்ச மாதிரி அந்த ஆளுடைய கழுத்து, வயிறு, மார்பு அப்படின்னு அவருடைய உடம்பு முழுக்கவே குத்த ஆரம்பிக்கிறான். இதனால ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச அந்த நபர் அடுத்த சில நொடிகள்லயே இறந்து போறாரு. ஆனா அப்பவுமே வெறியடங்காத பெட்ரோ இறந்து கிடந்த அவருடைய நெஞ்சிலேயே இப்ப கண்டினியூஸா குத்த ஆரம்பிக்கிறான். இதனால அவருடைய நெஞ்செலும்பு உடைஞ்சு போய் ரத்தத்துல குளிச்சிருந்த அவருடைய இதயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த இதயத்தை துண்டா வெட்டி எடுத்த பெட்ரோ அதை கடிச்சு ஏதோ பபிள் கம்ம மெல்ற மாதிரி மென்னு வெளியே துப்ப ஆரம்பிக்கிறான். இந்த கோரமான காட்சிய அங்க வெளியே நின்னுட்டு இருந்த போலீஸ் அப்படியே தகச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் இந்த பெட்ரோ, எதுக்காக அந்த ஆளை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல வருடங்களா பிரேசில் நாட்டையே அதிர வச்ச ஒரு படு பயங்கரமான மனிதருடைய லைஃப் ஹிஸ்டரிய பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற மியாமி அப்படிங்கிற சிட்டியில ஃபாரன்சிக் டீம்ல வேலை பார்க்கிறாரு 27 வயதான மோர்கன். கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பல குற்ற சம்பவங்கள்ல எவிடன்ஸை கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்த மோர்கன் சடனா ஒரு சீரியல் கில்லரா மாற ஆரம்பிக்கிறார். அதாவது குற்ற சம்பவங்கள்ல ஃபாரன்சிக் டீம்ல ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான எவிடன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேஸ்ல குற்றவாளி யாரு அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த குற்றவாளிகளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம அவரே நேரடியா போய் கொலை பண்ணிடுவாரு. பிகாஸ் இந்த மாதிரியான குற்றவாளிக்கெல்லாம் கோர்ட் கேஸ் அப்படின்னு நேரத்தை வீணடிக்க கூடாது. சட்டம் கொடுக்க வேண்டிய தண்டனைய சட்டத்துக்கே தெரியாம நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரே களத்துல இறங்கி வேட்டையாட ஆரம்பிப்பாரு. இது அமெரிக்காவுடைய ரைட்டர் ஒருத்தரால் எழுதப்பட்ட டெக்ஸ்டர் மோர்கன் அப்படிங்கிற நாவலையும் அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு டிவி சீரியலை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலுமே கூட இந்த டெக்ஸ்டர் மோர்கன் அப்படிங்கிற நாவல் ஒரு ரியல் லைஃப் மனிதனால இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். அப்படி ஒரு நாவல் மற்றும் ஒரு டிவி சீரிஸை எடுக்கிற அளவுக்கு அந்த உண்மையான மனிதருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள் இதுதான். அது சரியா அக்டோபர் 29, 1954 பிரேசிலுடைய சாண்டா ரிட்டா அப்படிங்கிற சிட்டில தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு முதல் குழந்தையா பிறக்கிறான் ரோட்ரிகஸ் ஃபில்கோ. அவனுக்கு அப்புறமா தம்பி, தங்கச்சி அப்படின்னு மொத்தமா 6 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. இதனால ரோட்ரிகஸ் உடைய குடும்பம் பொருளாதார சூழ்நிலையால கஷ்டப்பட ஆரம்பிக்குது. அதை சரி கட்டுறதுக்காக இவனுமே ஸ்கூல் படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய தாத்தா கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறது, காட்டெருமைகள் மற்றும் சில காட்டு விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய கறி மற்றும் தோலை விற்கிறது, விவசாயம் பண்றது, கரும்பு ஃபேக்டரியில போய் வேலை பார்க்கறது அப்படின்னு ஒரு 10 வயசு இருக்கும் பொழுதே சுயமா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறான். மேலும் அவனுடைய தாத்தா அவனுக்கு தற்காப்பு கலைகளையும் குதிரை சவாரி செய்யவும் கத்து கொடுக்கிறாரு. சோ ஒரு தடவை அவனுடைய கசினுடைய வீட்டுக்கு போன ரோட்ரிகஸ் அந்த கசினுக்கு தெரியாம அவங்க வளர்த்திட்டு இருந்த ஒரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிருக்கான். பட் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கசினோ ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஈவினிங்கே அவங்க 2 பேருமே வேலை பார்க்கிற கரும்பு ஃபேக்டரியில வச்சு எதுக்காக என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய குதிரை எடுத்துட்டு சவாரி பண்ண அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ கோபம் அடங்காம ரோட்ரிகஸ் உடைய முகத்திலேயே அவன் குத்தவும் செஞ்சிருக்கான். இதனால அவனுக்கும் அந்த கசினுக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வயசுல அந்த கசின் ரோட்ரிகஸை விட 7 வயசு பெரிய பையனா இருந்தாலும் ரோட்ரிகஸ் உடைய மூர்க்கமான தாக்குதலுக்கு முன்னால தாக்கு பிடிக்க முடியாம அந்த பையன் கீழே விழுகிறான். அப்பவும் கோபம் அடங்காத ரோட்ரிகஸ் அங்கிருந்த ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த கசினுடைய கையை கிழிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு கரும்பு புளியிற மெஷின்ல அந்த கசினுடைய கையை உள்ள விட்டு உடைக்கவும் செய்யறான். இதனால வலி பொறுக்க முடியாத அந்த கசின் கத்த ஆரம்பிக்க அங்கிருந்த ரோட்ரிகஸ் உடைய தாத்தாவும் இன்னும் சில பேரும் அங்க ஓடி வராங்க. ஆல்சோ ரோட்ரிகஸ் கிட்ட இருந்து அந்த கசினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பட் உண்மையிலேயே ரோட்ரிகஸ்குள்ள அடங்கி இருக்கிற அந்த மிருகத்தை கிளப்பி விடுற ஒரு இன்சிடென்ட் இதுக்கு அப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ரோட்ரிகஸ் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் அவனுடைய அப்பா செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவனுக்கு ஒரு 16 வயசு இருக்கிறப்ப சடனா ஒரு நாள் அவனுடைய அப்பாவை அந்த செக்யூரிட்டி வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ரோட்ரிகஸ் உடைய அப்பா ஸ்டோர் ரூம்ல இருந்து சில உணவு பொருட்களை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. சோ அந்த சிட்டியுடைய துணை மேயர் ரோட்ரிகஸ் உடைய அப்பாவை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட்ரிகஸ் உடைய ஃபேமிலி பணத்துக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி
அப்படிங்கறதால அவங்க அப்பாவுக்கு வேலை போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இனிமேல் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறோம் அப்படின்னு அவங்க அம்மாவும் கண்ணீர் விட்டுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போன நிலைமையில ரோட்ரிகஸும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்கிற பாத்ரூமுக்கு போனவனுக்கு அங்க 2 செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் பேசிக்கிட்டது நல்லா கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அவங்க என்ன பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, நான் ஸ்டோர் ரூம்ல திருடுனதுக்கு அவனை தப்பா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த விஷயம் வெளியே தெரியாம நானுமே சாமர்த்தியமா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கிறத இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா டே டைம் டியூட்டி பார்த்த ஒரு செக்யூரிட்டி தான் அந்த திருட்டு வேலையை பார்த்திருக்கான். பட் அவனுக்கு பதிலா நைட் டியூட்டி பார்த்த ரோட்ரிகஸோட அப்பா மேல திருட்டு பழி விழுந்திருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ரோட்ரிகஸ்க்கு கோபம் பொங்கி வழி ஆரம்பிக்குது. அந்த கோபத்தோடையே அடுத்த நாள் காலையில தன்னுடைய தாத்தாவுடைய வீட்டுக்கு போறான். அங்கிருந்த ஒரு ரிவால்வரை தன்னுடைய தாத்தாக்கு தெரியாம எடுத்துட்டு நேரா தன்னுடைய அப்பாவை டிஸ்மிஸ் பண்ண அந்த துணை மேயருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் அவரு எப்ப வீட்டுக்கு வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தபடியே ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சு நின்று வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அவன் எதிர்பார்த்த அந்த துணை மேயர் வீட்டுல இருந்து வெளியே வராரு. அப்ப வேகமா அவர் முன்னாடி ஓடி போய் நின்ன ரோட்ரிகஸ், நீங்க எங்க அப்பாவை தப்பா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையில் இருந்த துப்பாக்கியால அவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே துடி துடிச்சு அவர் இறந்து போறாரு. அது மட்டும் இல்ல ஸ்டியே, இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்ச ரோட்ரிகஸ் நேரா தன்னுடைய ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அங்க இந்த திருட்டு வேலையை பார்த்து அந்த செக்யூரிட்டியும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். போலீஸும் அவனை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவனோ பக்கத்து சிட்டியில் இருக்கிற ஒரு போதை பொருள் கடத்துற கேங்ல போய் சேர ஆரம்பிக்கிறான். கையில துப்பாக்கியோட சுத்துறத பார்த்த அந்த போதை பொருள் விற்கிற கேங் அவனை தங்களுடைய கூட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப ரோட்ரிகஸ்க்கு அந்த கேங்ல வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னாலும் கூட அவனுடைய பாதுகாப்புக்காக தான் வேண்டா வெறுப்பா அந்த கேங்ல இருந்திருக்கான். அப்பதான் அந்த கேங்ல வேலை செய்யற ஒரு லேடி கூட அவனுக்கு காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த லேடிக்கு அவனை விட 10 வயசு அதிகமா தான் இருந்திருக்கு. ஆனாலுமே கூட அவங்க கூட இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருந்திருக்கு. பட் அந்த ஆறுதலையும் கெடுக்கிற ஒரு சம்பவம் அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்குது. ரோட்ரிகஸ் என்னதான் போதை பொருள் விற்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தாலுமே கூட அவனுக்கு அதை யூஸ் பண்றது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காத ஒன்னாதான் இருந்திருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்காத அவனுடைய கூட்டாளிகள் 3 பேர் அவனை போதை பொருளை கன்சியூம் பண்ண சொல்லி கம்பல் பண்றானுங்க. இதனால ஆத்திரமான ரோட்ரிகஸ் ஒரு கட்டத்துல அவனுக்கு 3 பேரையுமே துப்பாக்கியால ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அந்த ஸ்பாட்லயே 2 பேர் இறந்து போறானுங்க. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங்குடைய லீடர் ரோட்ரிகஸ்க்கு இதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு துணிச்சலா இருக்கானே அப்படின்னு அந்த கேங் லீடர் நினைச்சிருக்காரு. சோ அந்த சிட்டிலேயே இந்த கேங்குக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு சைனீஸ் கேங் கிட்ட இருந்து போதை பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு வர ஒரு அசைன்மெண்ட்டை தான் அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு ஓகே சொன்ன ரோட்ரிகஸும் 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேங்கை கூட்டிட்டு போய் அந்த சைனீஸ் கேங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுல அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற போதை பொருள் மற்றும் ஆயுதங்களை கொள்ளையடிச்சிட்டும் வரான். இதனால ரொம்பவே கோபமான அந்த சைனீஸ் கேங்குடைய லீடர் ரோட்ரிகஸ் உடைய கேங்க அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால விக்ரம் வேதா படத்துல வருமே அந்த மாதிரி போலீஸ்க்கு நிறைய பணத்தை கொடுத்து ரோட்ரிகஸ் உடைய கேங்க முடிக்க சொல்றான். சோ போலீஸும் ஒரு பெரிய ஃபோர்ஸோட போய் ரோட்ரிகஸ் கேங்குடைய இருப்பிடத்தை சுத்தி வளைச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு ரோட்ரிகஸ் உடைய கேங்கும் ஃபயர் பண்ணிட்டே அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடமே ஒரு போர்க்களமா மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த சண்டையில ரோட்ரிகஸ் தப்பிச்சாலுமே அவனுடைய லவ்வர் போலீஸால ஷூட் பண்ணி கொலை பண்ணப்படுறான். இதனால ரொம்பவே கோபமான ரோட்ரிகஸ் அடிப்பட்ட புலி பழி வாங்குற மாதிரி இதுக்கு காரணமா இருந்த அந்த சைனீஸ் கேங்ல இருந்த ஒவ்வொருத்தனையுமே தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ரோட்ரிகஸ் அவனுங்களை கொலை பண்ணும் பொழுது குழந்தைகளை கடத்தி வச்சிருந்தவனுங்க, பெண்களை கடத்தி வச்சிருந்தவனுங்க அப்படின்னு சில கிரிமினல்ஸுமே கூட அவனுடைய கையில சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆளுகளையும் விட்டு வைக்காம அவனுங்களையுமே ஷூட் பண்ணி கொலை பண்றான். இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் யாரோ ஒரு பர்சன் தப்பு பண்ற கிரிமினல்ஸ் எல்லாரையுமே தேடி தேடி கொலை பண்றான் அப்படிங்கிற நியூஸும் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. அதே டைம்ல தான் வறுமையான ஒரு குடும்பத்துல பிறந்த ஒலிம்பியா அப்படிங்கிற பொண்ணு கூட மறுபடியும் அவனுக்கு காதல் வர ஆரம்பிக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் உடைய விளைவா அந்த பொண்ணு
பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இதனால தன்னுடைய லவ்வரை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி ரோட்ரிகஸ்குள்ள இருந்த பழி வாங்குற உணர்ச்சியை கம்மி பண்ணுது. மேலும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற முடிவோட தன்னுடைய லவ்வரை கூட்டிட்டு ரியோ அப்படிங்கிற சிட்டில போய் செட்டில் ஆகவும் செய்யறான். அவன் பண்ண தொடர்ச்சியான கொலைகளால அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிரஷர் போலீஸ் மேல பயங்கரமா விழுக ஆரம்பிக்குது. ஆல்சோ தன்னுடைய கேங் மெம்பர்ஸை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற கோபத்துல அந்த சைனீஸ் கேங் லீடரும் ரோட்ரிகஸை தேட ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த ரியோ சிட்டில இருந்த ரோட்ரிகஸ் உடைய வீட்டையும் கண்டுபிடிக்கிறான். பட் அவன் அந்த வீட்டுக்கு போன டைம்ல ரோட்ரிகஸ் உடைய பிரெக்னன்ட் லவ்வர் மட்டும் தான் அங்க இருந்திருக்காங்க. ஆனா கர்ப்பிணி பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கான் அந்த சைனீஸ் கேங் லீடர். இவ்வளவு நாட்கள் அமைதியா இருந்த ரோட்ரிகஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு மிருகமா மாறி நேரா அந்த சைனீஸ் கேங் லீடரை தேடி அவன் இருக்கிற அந்த சிட்டிக்கே போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல தான் அந்த கேங் லீடருக்கு மேரேஜும் நடந்துட்டு இருந்திருக்கு. சோ மன கோலத்திலேயே வச்சு அந்த சைனீஸ் கேங் லீடரை ரோட்ரிகஸ் ஷூட் பண்ணி கொலை பண்றான். கூடவே அங்கிருந்து அவனுடைய கேங் மெம்பர் சில பேரையும் சுட்டு கொலை பண்றான். அப்படி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு கிராமத்துக்குள்ள தங்க ஆரம்பிச்சவன் அங்க அகைன் இந்த வயலன்ஸ் எல்லாத்திலிருந்துமே விலகி விவசாய நிலங்களை பாத்துக்கிற ஒரு கேர் அவனுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறான். பட் அவனை விடாம தேட ஆரம்பிச்ச போலீஸ் 1972 மே 24 அன்னைக்கு அந்த கிராமத்திலேயே வச்சு அவனை சுத்தி வளைக்கிறாங்க. பட் அவனோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம அமைதியா சரண்டர் ஆகிறான். அதுக்கப்புறமா அவன் மேல 18 கொலைகள் பண்ணதற்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. பட் அவனை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பப்ளிக்கோ அவன் கொலை பண்ணது எல்லாமே தப்பு பண்ணவங்கள தான், அதனால அவனுக்கு கம்மியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மக்கள் பேசுனது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கொலையும் தைரியமா அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். எஸ், கோர்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் கூடயே இன்னொரு குற்றவாளியும் ஹேண்ட்கப்ஸ்ல வச்சு போலீஸ் லாக் பண்ணிருக்காங்க. பட் அந்த குற்றவாளி ஒரு பொண்ணு பிசிக்கல் அபியூஸ் பண்ண ஒரு குற்றவாளி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ரோட்ரிகஸ் அப்படி கோர்ட்டுக்குள்ள போகும் பொழுதே போலீஸுடைய துப்பாக்கியை பிடுங்கி அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றான். இப்படி ரோட்ரிகஸ் பண்ணதால பொதுமக்களுக்கு மத்தியில அவனுக்கு நல்ல பெயர் வந்தாலுமே அவன் கூட ஜெயில இருக்கிற கைதிகள் அவன் மேல ரொம்பவே கடுப்பாகிறாங்க. பிகாஸ் ஜெயில இருக்கிறவனுங்க எல்லாம் கொலை, கொள்ளை, பிசிக்கல் அபியூஸ் மாதிரியான குற்றங்களை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கானுங்க. சோ நம்மள மாதிரியான ஆளுகளை தான் ரோட்ரிகஸ் தேடி தேடி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கைதிகள் அவன் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அவனால கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய கூட்டாளிகளுமே கூட அவன் மேல பயங்கரமான கோபத்துல இருந்திருக்காங்க. அதனுடைய விளைவா ஜெயில இருந்த கைதிகளுக்கு பணம் கொடுக்கறதா சொல்லி அவனை கொலை பண்றதுக்கும் ஆளை செட் பண்றாங்க. பட் ரோட்ரிகஸோ ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண பல பேரை அதே ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணிருக்கான். ஆக்சுவலா இதெல்லாம் ஒரே ஜெயில நடந்த கொலைகள் இல்ல. ரோட்ரிகஸ் உடைய உயிருக்கு இந்த மாதிரி ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் அவனை வேற வேற ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அவன் மாறி போன ஒவ்வொரு ஜெயிலையுமே பல கைதிகள் இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இவனோ அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கான். ஆனா கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்ப மொத்தமா 14 கொலைகள் தான் அவனுக்கு எதிராக ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக 126 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையை கொடுத்து தீர்ப்பு எழுதுறாங்க. இந்த தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? வெறும் 19 வயசு தான் ஆயிருக்கு. மேலும் அப்படி அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரே வருஷத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன அந்த பெட்ரோ அப்படிங்கிற இளைஞன் தான் நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்த சீரியல் கில்லரான ரோட்ரிகஸ். பிகாஸ் அவனுடைய முழு பெயர் பெட்ரோ ரோட்ரிகஸ் ஃபில்ஹோ. அது மட்டும் இல்ல, இன்ட்ரோல இதயத்தை கடிச்சு துப்பி கொடூரமா ஒரு கொலை பண்ணாலையா, அந்த ஆள் வேற யாரும் இல்ல, பெட்ரோவை பெத்த அவனுடைய சொந்த அப்பாவை தான் அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். பிகாஸ் ரோட்ரிகஸ் நிறை மாத குழந்தையா அவனுடைய அம்மாவுடைய வயித்துல இருந்தப்ப அவனுடைய அப்பா அவனுடைய அம்மாவுடைய வயிற்றுலயே எட்டி உதைச்சிருக்காரு. இதுல கருவறையிலேயே ரோட்ரிகஸ் உடைய கபால எலும்புல காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த காயம் சரி செய்யப்பட்டாலும் கோபம் வந்தா கட்டுக்கடங்காத ஒரு மிருகம் மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கான். அதனுடைய விளைவாதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அவனுடைய கசினை அடிச்சு கரும்பு மெஷின்குள்ள அந்த கசினுடைய கையை விட்டதுல இருந்து அவங்க அப்பாவை டிஸ்மிஸ் பண்ணதுக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சு பல கொலைகளையுமே தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் ஓகே ப்ரோ, அவனுடைய அப்பாக்காக தான் அவன் ஃபர்ஸ்ட் கொலையே பண்ணான், அப்புறம் எதுக்காக தன்னுடைய அப்பாவே அவன் கொலை பண்ணான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அவனுடைய அம்மா கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவனுடைய அப்பா தான் அவனுடைய அம்மா மேல சந்தேகப்பட்டு
கத்தியால குத்தி அவங்கள கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயமும் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கோவத்துடைய உச்சிக்கே போனவன், உன்னை கண்டிப்பா நான் கொலை பண்ணுவேன், அதுவும் என்னுடைய அம்மாவை நீ கத்தியால குத்தி கொலை பண்ண அதே மாதிரி நானும் உன்னை கத்தியால குத்தியே கொலை பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய அம்மாவை சந்தேகப்பட்ட உன்னுடைய இதயத்தை கடிச்சு துப்பாம விடமாட்டேன் அப்படின்னு அவனுடைய அம்மாவுடைய சமாதிக்கு முன்னாடி போய் சத்தியம் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா அவனுடைய சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு வசதியா அவனுடைய அப்பாவும் அவன் இருக்கிற அதே ஜெயில தண்டனை கைதியா அடைக்கப்பட்டிருக்காரு. சோ ஜெயில் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை திருடி அதை தன்னுடைய முழங்காலுக்கு கீழே ஒரு கயிறை வச்சு அதை கட்டி மறைச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வயிறு வலிக்கிற மாதிரி நாடகம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அவனுடைய செல்லுல இருந்து எஸ்கேப் ஆகி அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவன் சொன்ன மாதிரியே அவனுடைய சபதத்தை நிறைவேற்றவும் செஞ்சிருக்கான். இப்ப கோர்ட்டும் அவனுடைய அப்பாவை கொலை பண்ண குற்றத்திற்காக மேலும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை கொடுக்குது. மேலும் சொந்த அப்பா உட்பட பல பேரை அவன் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற பயத்துல பல ஜெயில் கைதிகளும் அவனை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பப்ளிக் கிட்ட இருந்தோ தப்பு பண்றவங்களை தண்டிக்கிற ரோட்ரிகஸ் ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு அவனை பாராட்டி வரிசையா பல ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் ஜெயிலுக்கு வர ஆரம்பிக்குது. அதுல சில லேடிஸோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ற லெட்டரையும் கூட ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி ஜெயில் கைதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவும் பப்ளிக் மத்தியில ஒரு ஹீரோவாகவும் இருந்தபடியே அவன் தனக்கான ஜெயில் தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி பல கொலைகளை அவன் பண்ணியிருந்தாலுமே கூட பிரேசிலுடைய சட்டத்துல ஒருத்தன் எப்பேற்பட்ட ஒரு குற்றத்தை பண்ண கைதியா இருந்தாலுமே அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க கூடாது, மேலும் அவனை 30 வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்திருக்கு. சோ ரோட்ரிகஸ் 34 வருஷ ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய லாயர்ஸ் கோர்ட்ல இந்த பாயிண்ட கோட் பண்ணி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் 2007 ஏப்ரல் மாசம் அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்படி அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட மனைவியை கொடுமைப்படுத்துறவனுங்க, குழந்தைகளை கொடுமைப்படுத்துறவனுங்க, பொண்ணுகளை டீஸ் பண்றவனுங்க அப்படின்னு அவனுடைய கண்ணுல பட்ட பல பேரை அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால கொலை முயற்சி வழக்குல 2011 செப்டம்பர் மாசம் மறுபடியுமே அவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது. பட் இந்த முறை அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய கவுன்சிலிங்க அவனுக்கு ஜெயிலுக்குள்ளேயே போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நான் இனிமேல் யாரையுமே அடிக்க மாட்டேன், யாரையுமே கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி அவனே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுடைய நடத்தையுமே கூட ரொம்பவே சாந்தமா மாறினதால நன்னடத்தைய காரணம் காட்டி 2018 டிசம்பர் மாசம் அவன் மறுபடியுமே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். அப்படி ரிலீஸ் ஆனவன் அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறான். மேலும் அவருடைய உதவியால ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி மக்களை நல்வழிப்படுத்துற பல விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது கொலை பண்றது கெத்து கிடையாது, சோ இந்த மாதிரி அந்த முடிவுக்கெல்லாம் யாரும் போகாதீங்க, அநியாயத்தை தட்டி கேளுங்க, ஆனா கொலை பண்ற அந்த எல்லைக்கெல்லாம் எப்பவுமே போயிடாதீங்க அப்படின்னு ஒரு சாந்த சொரூபியா மாறி அட்வைஸ் பண்ணியிருக்கான். மேலும் அவனுடைய வாழ்க்கையில நடந்த நான் இதுவரைக்கும் சொன்ன முக்கியமான விஷயங்களை தான் அவனே பல மீடியாஸுடைய இன்டர்வியூஸ்ல சொல்லவும் செஞ்சிருக்கான். அப்படி அமைதியா போயிட்டு இருந்த அவனுக்கு கடைசியா இன்னொரு ஆபத்தும் வர ஆரம்பிக்குது. எஸ், இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 மார்ச் 5 அன்னைக்கு பிரேசில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு முன்னாடி எப்பவும் போல வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கான். அப்ப சடனா 2 கார் வந்து அவனுக்கு முன்னாடி நிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து கையில துப்பாக்கியோட இறங்கின 3 பேர் அவனை குறி பார்த்து சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்ச ரோட்ரிகஸ் அடுத்த சில நொடிகள்லயே இறந்து போறான். அப்படி அவனை கொலை செஞ்ச அந்த 3 பேருமே முகமூடி போட்டிருந்தாங்க அப்படிங்கறதால அந்த கொலையை நேர்ல பார்த்த ஒரே ஒரு நபருக்குமே கூட குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடியாம போகுது. அது மட்டும் இல்ல, ரோட்ரிகஸ்க்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருந்த காரணத்தாலையும் அவனை சுட்டு கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத போலீஸால இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாம போகுது. பட் ரோட்ரிகஸ் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்த பிரேசில் மக்கள் அவனை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு கண்டிப்பா தண்டிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு மக்கள் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலுமே கூட இன்னொரு பக்கம் ஜெயில கொரட்டை விட்டு தூங்குனதுக்காக ஒருத்தன் அவன் கொன்னுட்டான் அப்படின்னு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த தன்னுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட கூட அவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னும் ஜெயில கைதிகளா இருந்த 16 திருநங்கைகளையும் அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் கூட ரோட்ரிகஸ் மேல வைக்கப்பட்டு தான் இருக்கு. பட் அதுக்கான பதில ஆல்ரெடி ரோட்ரிகஸ் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கான். அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனா ஒரு குடும்ப சண்டையில அவன் அவளை குத்தி கொலை பண்ணிட்டான், அதனாலதான் ஜெயில வச்சு நானுமே அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜெயில இருந்த சில திருநங்கைகளும் நான் அவங்க கிட்ட
மிஸ்பிஹேவ் பண்ணதா சொல்லி வதந்தியை பரப்பி விட்டாங்க. அதனாலதான் அவங்களையுமே ஜெயில வச்சே கொலை பண்ண. கூடவே என் கூட ஜெயில இருந்தவனுடைய குரட்டை சத்தம் என்னை தூங்க விடாம பண்ணுச்சு. அதனாலதான் நான் அவனையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அப்படின்னு அவனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கான். எல்லாத்துக்குமே மேல நான் பண்ண கொலைகளை எல்லாம் கவுண்ட் பண்ணா 100க்கு மேல தாண்டிரும். அதுல ஜெயில நான் பண்ண கொலைகள் மட்டுமே 50க்கு மேல வரும் அப்படிங்கிற ஒரு ஓப்பனான கன்ஃபெஷனையும் அந்த பேட்டிலேயே அவன் சொல்லியிருக்கான். சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், தப்பு பண்ணவங்களை கொலை பண்ணதுக்காக ஒரு சினிமா ஹீரோ மாதிரி பிரேசில் மக்களால பார்க்கப்படுற இந்த பெட்ரோ ரோட்ரிகஸ் கேஸோடைய லைஃப் ஹிஸ்டரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் உண்மையாவே ஹீரோவா இல்ல வில்லனா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.